ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனிமே இந்த சேனலில் நிறைய டிஎம்பிசி கொஷின் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட போகிறாங்க. நீங்கள் குரூப் 2 படிக்கிறவங்களா இருந்தாலும் குரூப் 4 படிக்கிறதா இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் டிஎம்பிசிக்கு படிக்கிறீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்காம போயிட்டு நீங்கள் எக்ஸாம் போனீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் படிச்சதே வேஸ்ட்டுங்க. ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சது நீங்கள் கொஷின் பேப்பர் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்திருக்கா, நீங்கள் போட்டு மற்ற மேக்ஸ் வந்திருக்கா, நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமான்றது உங்களுக்கு கிளியராக இருக்கும். அந்த வகையில் இனிமே வர வீடியோஸில் ஒரு வருஷம், அதாவது டிஎம்பிசி கொஸ்டின் பேப்பர் எல்லாமே 1 by 1 அப்லோட் பண்ண போகிறாங்க. ஜிகே, மேக்ஸ், தமிழ், இது மாதிரி எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் 2024 குரூப் 4 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்க தான் நம்ம படிக்கிறதெல்லாம் கரெக்டாக படிக்கிறோமா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். இப்போ போகலாங்களா வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. ஃபர்ஸ்ட் வேர் சொல்னா என்னங்க? வேர் சொல்னா ஒரு சொல் கட்டளை பொருள்ல வரும். வந்தால் அப்படின்றது ஒரு வினை முடிஞ்சு போச்சு இல்லையா, அதை வா அப்படின்னு சொல்றதா வேர் சொல். வேர் சொல்ல 2-3 மார்க்குக்கு மேல வரும். வேர் சொல் கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுல வா என்ற வேர் சொல்லின் வினை முற்றுன்னு கேட்டிருக்காங்க. வினை முற்றுனா என்ன? ஒரு செயல் ஏதோ முடிஞ்சு போச்சு, அதான் வினை முற்று. இங்க பாருங்களேன், வந்த ஒரு முற்றே பெறவே இல்லை, அது பெயரச்சம். வந்து அப்படின்றது வினையச்சம். வந்தவர் அப்படின்றது வினையான அறையும் பெயர். இதுல வந்தால்ன்றதாம் எப்பயோ வந்தா, எங்கேயோ வந்தா, எங்கேயோ அப்படி யாரு எப்ப எந்த டைம்ல வந்தால் அது ஒரு வினை முற்று. அந்த வினை முடிஞ்சு போச்சு, அந்த செயல் முடிஞ்சு போச்சு. ஸோ வா அப்படின்றதுக்கு வந்தால். நான் 4 ஆப்ஷனுக்குமே ஆன்சர் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்குற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராமன்னா என்ன? அது ஒரு பேரு. பேரை இலக்கண முறைப்படி என்ன சொல்லுவாங்கன்னா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கண முறைப்படி எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ராமன் வந்தான்றது ஒரு எழுவாய் தொடர். இப்போ நான் உங்களுக்கு எதுக்கு ஆன்சர் ஷோ பண்றேன், ஆன்சர் இல்லாமல் கூட எனக்கு சொல்ல தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்றப்ப, இப்போ நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின் தெரிஞ்சிருக்கலாம், பட் பட்டுன்னு உங்களுக்கு ஆன்சர்ல படும்போது மைண்ட் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். டக்கு நீங்க அங்க போய் பாக்குறப்ப அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நீங்க பாக்குற இந்த 50 கொஸ்டின்லயே உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு, 50க்கு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரியலன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமே இது நீங்க ஆப்ஷன் காமிக்காம போடுங்க, அதாவது நீங்க ரைட் காட்டாம போடுங்கனாலும் போடுறேன், வெறும் ஆப்ஷன் மட்டுமே காட்டி போட சொன்னாலும் போடுறேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோ தான், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரு அடியுள் முதல் மூன்று 4ஆம் சிறுகள்ல முதல் எழுத்து அளவுத்து நிற்க, 2ஆம் எழுத்து ஒஞ்சரை தொடுப்பது டேஷ் எதுகையாகும். இது முக்கியமான கொஸ்டினுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்டர்ன் இலக்கணல. ஃபர்ஸ்ட் இது மாதிரி கண்டுபிடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் இணை முனை, பொழுப்பு முனை, ஒருவு முனை, கூழை முனை, முற்று முனை, கீழ் எதுவாய், மேற்கு எதுவாய், இது மாதிரி நிறைய இருக்கு, சரிங்களா? எதுகையிலே இருக்கு, மோனையிலே இருக்கு, ஏய்பிலையும் இருக்கு. அதாவது கூழை எதுகை அப்படின்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3 ஒரு அடியில 1வது லெட்டரோ 2வது லெட்டரோ 3வது லெட்டரோ ஒரே மாதிரி இருந்துச்சு, அது கூழை மோனை. கீழ்க்கு எதுவாய் அப்படின்றப்போ 1வது லெட்டரோ 2வது லெட்டரோ 4வது லெட்டரோ இருக்கும். அதே மாதிரி ஒருவு அப்படின்றப்போ 1, 2, 4 1, 4 இருக்கும் ஒருவுனாம். மேற்கு எதுவாயினா மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்லையுமே ஒரு அடியில 1ஆம் எழுத்தும் 3ஆம் எழுத்தும் 4ஆம் எழுத்தும், அதுல 2வது எழுத்து எதுகைனா 2 எழுத்துக்கள், 2வது எழுத்து ஒன்று எழுத்து கொடுப்பது இல்லையா, 2வது எழுத்துக்கள் ஒன்று வர்றது எதுகை இல்லைங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் மேற்கு எதுவாய். இது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. இணை முனைனா 1, 2 எழுத்து இணையா இருக்கும். பொழிப்பு முனைனா 1, 3, ஒரு முனைனா 1, 4, கூழை முனை 1, 2, 3 எழுத்துக்கள் இருக்கும். முற்றுனா 1, 2, 3, 4 இருக்கும். கிழக்கு எதுவாயினா 1, 2, 4, மேற்கு எதுனா 1, 2, 3, 4. இதை நீங்க ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். அந்த ஷார்ட்கட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓகேனா ஐப்போகே இப்போகே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐன்றது இணை முனை, இப்புன்றது பொழிப்பு முனை, ஓன்றது ஒரு முனை, கேன்றது முற்று முனை, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வகை இப்போ சொன்னதை ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது கண்டிப்பாக முக்கியம். அப்போ ஒரு இடையில 1, 3, 4 என்ன பண்ணும்? மேற்கு எதுவாய், மோஸ்ட்லி மேற்கு எதுவாயோ கூழை முனை தான் நிறைய எக்ஸாம்ல வருது. அப்போ கூழை முனைன்றது நான் சொன்னேன் 1, 2, 3. மேற்கு எதுவாயினா 1, 3, 4, சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? நனந்தலை உலகம்ன்றது முல்லைப்பாட்டில் நப்புதன எழுது ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த பாட்டு கூட வரும், சரிங்களா? கன்று குட்டி வரும், அந்த நினைதை வச்சு ஒரு விரிச்சு பேசுற மாதிரி வரும் கொஸ்டின்ல, சரிங்களா? நனந்தலை உலகம், நனந்தலைனா பெருசு, அப்ப அகன்ற உலகம், சரிங்களா? பழமொழி ஒன்று கொடுத்துருக்காங்க. மரத்தை இலை காக்கும், அப்போ என்ன வரும்? மானத்தை பணம் காக்கும். பணம் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணவே முடியாது. ஒரு படிக்கிறதுக்கு கூட புக் வாங்கினா கூட ஒரு பணம் வேணும், ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கணும் கூட ஒரு பணம் வேணும். அப்போ மரத்தை இலை காக்கிற மாதிரி மானத்தை பணம் காக்கும், இது ஒரு பழமொழி.
மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாசி எடுத்து பார் போற்ற வந்தாயோ. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, மோனை சொல்ல கேட்டிருக்காங்க. அப்போ நான் மோனை எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்று விட தொடுப்பது. அப்ப நந்தவனம் நற்றமிழ். ஏன் பண்ணோடு பார் வராதுன்னா பான்றது பண்ணோடு பா வரிசையில் இருக்கு, பார்ன்றது பா வரிசையில் இருக்கு, அது வராது. சரிங்களா. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. சரி, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷனுக்கும் பார்க்கலாமா நம்ம. பயனற்ற செயல். பயனற்ற செயல்னா விளக்கு இழுத்த நீர்ப்புலம். ஒரு களை செடி அதிகமா இருக்குங்க, அந்த செடிக்கு போய் நீங்க தண்ணி ஊற்றினா அது என்ன பிரயோஜனம் இருக்கா? வேஸ்ட் இல்லைங்களா. அது பயனற்ற செயல். தடையின்றி மிகுதியாக. இப்போ ஒரு வெள்ளம் வந்து அப்படியே அழிச்சிட்டு வருது, எப்படி வரும்? தடையின்றி மிகுதியாக. ஒரு எது வந்தாலும் அப்படியே அடிச்சுட்டு வந்துடும். ஸோ தடையின்றி மிகுதியாக. தற்செயல் நிகழ்வு. ஒரு பனைமரத்துங்கிற போயிட்டு காக்கா உட்காருது, பட்டுன்னு ஒரு பனைமரம் விழுது, காக்கா பயந்து பட்டுன்னு ஓடுது, அப்போது ஒரு தற்செயல் நிகழ்வு. அப்ப நெல்லிக்காய் முட்டையை கொட்டினா போல ஒன்னு ஒட்டிக்கின்னு இருக்குமா? இல்ல, ஒற்றுமை இல்லாமல் குடுக்கணும்னு எல்லாம் ஓடும். அவ நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினாவை அமைக்க. மீனாட்சி சுந்தரர் தலப்புராணங்களை பாடுவதில் வல்லவர். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரன் என்றால் என்னவா? கிடையாது. தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தாதான் மீனாட்சி சுந்தரனா தலப்புராணங்கள் பாடுவதில் வல்லவர்ன்றது ஒரு ஆன்சர் நம்மளுக்கு வந்து வரும். சரிங்களா. அதே மாதிரி செந்தமிழ். செந்தமிழ்ன்றது என்னங்க? ஒன்றால் பான் வினைமுற்று விகுதினா அது வராது, கண்டிப்பா வராது. இரண்டாம் வேற்றுமை தொகைனா ஐயால் குயின் அது கண், அதுல வரும். பண்பு தொகைனா கண்டிப்பா செம்மை குட்டல் தமிழ் பண்பு தொகை. வினை தொகைனா 3 காலங்களை காட்டும், அதுவும் வராது. ஸோ செந்தமிழ்னா பண்பு தொகை. காவிய தரிசனம் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது? தண்டி அலங்காரம். இது பிங்கள நிகண்டு, திவாரகர நிகண்டுல கப்பலை பற்றிய குறிப்புகள் இருக்கும். சரிங்களா. இந்த காவிய தரிசனம்னா வடமொழி நூலோட தழுவல் தான் தண்டி அலங்காரம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது வந்து ஒரு திருக்குறள். சரிங்களா. என்ன திருக்குறள்னா, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இது பொருட்பால்ல அமைச்சியல் இருக்கு. மறுபடியும் சொல்றேன். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மன்னருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் மன்னருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதால மன்னர்கிட்ட பயங்கரமாக பேசி அவர் அட்வைஸ் பண்ணி நான் மன்னரோட ஃப்ரெண்டுன்னு வெளியே வந்து நம்ம அவரோட பவர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நீ மன்னருக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட எந்த இடத்துல அவர் கூட பேசணுமோ அந்த இடத்துல தான் பேசணும், எந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். ஒரு அளவு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது. அதாவது அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க, நீ வந்து ரொம்ப ஒட்டியும் இருக்கக்கூடாது, ரொம்ப நெருங்கி ரொம்ப விலகியும் இருக்கக்கூடாது. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அப்படி வந்து அவர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்றது சொல்லப்படுது. சரிங்களா. பொருட்பால அமைச்சியல் இருக்கு. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போடுவாங்களா? கூரை வேந்தனர். அப்ப கூரை முடைந்தனர் வருவாங்க. முடைன்றது நம்மளுக்குனா வரும் கூடை முடைந்தனர். கூடை. பானை வனைந்தனர். செய்தனர்னு ஒண்ணுமே வராது. ஸோ இல்லத்தின் அருகே புதிய கூரை வேந்தனர். அடுத்து பொருந்தாத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை. ஓங்கலோசைன்னு ஒரு ஓசையே கிடையாது. ஏன்னா வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை, கலிப்பா துள்ளலோசை. சரிங்களா. எதிர்சொல் அறிதல். ஊக்கம். ஃபர்ஸ்ட் ஊக்கத்துக்கு பொருள் என்ன? ஊக்கம்னா ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கிறது, ஒரு ஆப்போசிட் சோர்வா இருக்கிறது. நம்மளுக்கு உற்சாகமானு தோணும், உற்சாகம் கிடையாதுங்க. உற்சாகம்னா மகிழ்ச்சி. ஸோ ஊக்கம்னா ஒரு மாதிரி எந்த ஆர்வமா இருக்கிறது, அது ஆப்போசிட் வந்து சோர்வு. நீள் உழைப்பு. நீள் குட்டல் உழைப்பு. இல்லு குட்டல் ஊவ பிரிச்சா லூவா மாறும். படமாட கோயில் பகவருக்கு ஒன்றியல், நடமாட கோயில் நண்பருக்கு ஆங்கு ஆக, நடமாட கோயில் நண்பருக்கு ஒன்று இயல். படமாட கோயில் பகவருக்கு அதுவாமே. இப்பாடல் பயின்று வந்துள்ள மோனை என்னன்னு கேட்டிருக்காங்க. பொழிப்பு மோனை. இப்போதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா. ஒருவு மோனைனா என்ன, மேற்கு எதுவான என்ன சொன்னேன், 1 3 4 இல்லைங்களா. அதே மாதிரி பொழிப்பு மோனைனா இது பாருங்களேன். இப்போ 4 லைன் இருக்கா, இந்த 4ல் எல்லா லைனோட 1வது எழுத்து பாருங்க, 3வது எழுத்து பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து மோனை கேட்டிருக்காங்க. பா இருக்கா, படமாட பகவருக்கு, நடமாட நண்பருக்கு, நடமாட நண்பருக்கு, படமாட பகவருக்கு. அப்போ 1வது எழுத்து 3வது எழுத்து வந்தா அது வந்து என்ன மோனை? பொழிப்பு மோனை. சரிங்களா. பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம். சுவரில் எழுதாதீர் என்ன வாக்கியம்? கட்டளை வாக்கியம். இமிழிசை. இமிழிசைனா என்னது? பண்பு. இமிழ் குட்டல் இசை பண்பு தொகை பிரிக்க முடியாது. வினையாளனின் பெயர் வராது, வினை முற்றும் வராது. இமிழும் இசை, இமிழ்க்கும் இசை, இமிழ்கின்ற இசை, இமிழிசை, இமிழ்கின்ற இசை, இமிழ்க்கும் இசை. இது வந்து என்னது? நம்மளுக்கு ஒரு வினை தொகை. சரிங்களா. மல்லிகை சூடினால். மல்லிகை சூடினால்ன்றது என்னது? ஒரு பொருட்பெயர். ஏன் பொருட்பெயர் மல்லிகை சூடினால்? நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது ஏன் பொருட்பெயர்ன்றது நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா. அதாவது இங்க பாருங்க, முல்லை சூடினால். முல்லையும் ஒரு
பொருளாகு பெயர். மல்லிகை சூடினால் முல்லை சூடினால் ரெண்டுமே என்னது ஒரு பொருளாகு பெயர். தொழில்னா ஒரு செயல் அவருக்கு நடத்தல், ஓடுதல், ஆடுதல். காலவாகு பெயர்னா அந்த காலத்துக்கு வந்தான், விடியற்கால எழுந்தான். பண்பாகு பெயர்னா நிறம், வடிவம், குணம், இதில் ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கும் இல்லைங்களா. இப்போ பயனில்லாத காரியத்துக்கு ஒப்பானவர் யார்? அதாவது 2 பேர் வந்து இந்த கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று திருவள்ளுவர், ஒன்று பாரதிதாசன். பயனில்லாத கலனத்துக்கு ஒப்பானவருக்கு சொன்னது யாருன்னா பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. அப்போ திருவள்ளுவர் சொல்லுவாரு, படிச்சவங்களை வந்து படிக்காதவங்க விலங்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ பயனில்லாத கலைஞத்துக்கு ஒப்பானவர் யாரு? கல்லாதவர். பாரதியார் வந்து கலர் நீளமாகவும் திருவள்ளுவர் வந்து விலங்குக்கு ஒப்பிடுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளின் வழியில் தூண்டப்பட்டவர் யாரு? நாவை அடக்காதவர். நாவை அடக்காதவர் தான் திருக்குறள் வழியில் துன்பப்படுபவர். சரிங்களா. திருக்குறள் சொல்ற வழியில வருத்தப்படுறவங்க யாரு? நாவை அடக்காம இருந்தா நம்ம துன்பம் தான் படணும். நச்சுப்படாதவன் நடுஞ்செல்வம், நச்சுப்படாதவன் செல்வம், நடுவுருள் நச்சுப்பரும் மனம் பழுந்தற்று. இப்போ பாருங்களேன், இதில் அற்றுன்னு வந்திருக்கு. சரிங்களா. அற்றுன்னு வந்தாவே அதனால் அர்த்தம் ஓமையணி. அதுவே எடுத்துக்காட்டு ஓமையன் எப்படி இருக்கும்? இந்த அற்று, போல போன்ற இதெல்லாம் மறைஞ்சு வந்திருக்கும். பிரிதல் மொழியில் எதுனா ஒன்று பிரித்து சொல்லியிருப்பாங்க. வேற்றுமைனா தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறதேன்னு வந்திருக்கும். பிரிதல் மொழியில் என்ன வந்திருக்கும்? அந்த அதாவது பிலிப்பேடு சாக்காடு மச்சரு மப்பண்டம் சால மிகுத்து பெய்யின். அதாவது சக்கரம் வந்து தேரோட சக்கரம் வந்து கடல்ல ஓடாது, அதாவது மயிலருக்கு வெயிட்டா இருக்கும். இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு சொல்லுவாங்க. பிரிது மொழிதல். சரிங்களா. தெரிஞ்சுக்கோங்க தெளிவா. இந்த குரல் வந்தாவே நம்ம இதை போட்டுருணும். நச்சு படாதவன் செல்வம், நடுவுருள் நச்சு பழம் பழுந்தட்டுனா அற்றுன்னு வந்திருக்கு. அப்போ உவமையணி. கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் எது? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் யார் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா. வெற்றி வேர்க்க என்றது அதிவீரராம பாண்டியன். அவர் வந்து கொற்கையோட வேந்தன் இல்லைங்க, நம்மளுக்கு தெரியும். அதிவீரராம பாண்டியன் தான் வெற்றி வேர்க்கு. நன்னறி எழுந்து சிவபிரகாசம். அருங்கல செப்புன்றது ஆசிரியர் கிடையாது, யாருன்னு தெரியாது. ஆனால் சவண முனிவர்கள் சொல்லுவாங்க. அவங்க 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவங்க. அப்போ ஔவையார் எழுந்தினது ஞானக்குரல். சரிங்களா. இது எங்க இருக்குன்னா 12th சிறப்பு தமிழ்ல இருக்கு. ஞாபகம், இந்த பாக்ஸ் அப்படியே இருக்கும். கரை பொரு. சரி பிரிங்க. கரை பொரு பிரிங்க. கரை கூட்டல் பொரு ஐ வந்துருச்சா. அப்ப என்னது? 2ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகை என்ன? அது. ஊமை தொகைனா போன்ற, புறைய, போல் அதெல்லாம் வரும் இல்லைங்களா. பண்பு தொகைனா மை விகுதி வரும். அங்கன்னா இருக்கு கரை ஐன்னு வந்துருச்சு. அப்படின்னா வரும் 2ஆம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் வரணும்? ஜி.யு. போப் தான் வரணும், மறக்கூடாது. வளவன் ஏவா வானூர்தி. என்னது? புறநானூறு. வானூர்தி என்ன? ஒரு ராக்கெட்டு, ஒரு ஃபிளைட் ஏதோ ஒன்று. அது என்னங்க ஓடும்? அகம்னா உள்ள, புறம்னா வெளியே. அப்போ வானூர்தி எங்கே ஓடும்? வெளியே தான் ஓடும், புறத்துல அது ஓடும். அப்போ புறநானூறு. ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர். இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் வந்து புறநானூறு வந்து ஜார்ஜ் எல் ஹார்ட். இதுவே இது வந்து இந்த 9th புக்கில் இருக்கோங்க. இதுவே வந்து த எக்ஸப்ட் ஃப்ரம் புறப்பொருள் வெண்பா மாலை வந்தால் அது வந்து ஜி.யு. போப். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் வந்தால் அது வந்து யார்? ஜார்ஜ் எல் ஹார்ட். அதுவே புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு இங்கிலீஷில் வந்ததுன்னா அது ஜி.யு. போப் வருவார். சரிங்களா. கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி. இது பயங்கர குழப்பமாக இருக்கும் இல்லைங்களா. அதாவது அருளப்பன் அப்படின்றது ஆன்சரு. அருளப்பன் அப்படின்னாலோ, திருமுழுக்கு யோவான் அப்படின்னாலோ, சூசையப்பர் அப்படின்னாலோ எல்லாமே ஒன்று தான். சரிங்களா. அப்போ கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யாரு? அருளப்பன். தேம்பாவோட பாடுடை தலைவன் யாரு? வளவன் சொல்லுவாங்க, ஒரு ஜோசப்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேம்பாவின் பாடுடை தலைவன் வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்குள்ள சிறப்புடைய நாடு. இப்போ இது எல்லாம் சொல்கிறேன். போர்க்குள்ள சிறப்புடைய நாடுனா சோழ நாடு தான். இப்போ தெண்டை நாடு என்ன சொல்லுவாங்கன்னா சான்றோர் உடைத்து. சான்றோர்கள் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. பாண்டி நாடுனா முத்து உடைத்து. சேர நாடுனா வேழம் உடைத்து, அதாவது யானை அதிகமாக இருக்கும், மூங்கில் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சோழ நாட போர்க்கள சிறப்பு, ஏற்கள சிறப்பு. அதாவது போர்க்கள சிறப்பு, ஏற்கள சிறப்பு எதுனா சோழ நாடு தான். சரிங்களா. சேரி மொழியார் செவ்விதர் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலந்துணர்ந்தோரே தொல்காப்பியத்தின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் வந்து பல்லிலக்கியம் தான் குறிப்பிடும். சரிங்களா. சந்து இலக்கியம், வாய் இலக்கியம் எதுங்க? தூது தான். சந்துலையும் வாய் வழியாக நம்ம தூது சொல்லுவோம் மற்றவங்களுக்கு இல்லையா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சங்க இலக்கியத்தில் கரகாட்டத்தோட எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூடத்தை வச்சு ஆடுற கூத்து குடக்கூத்து. சரிங்களா. யோக சமாதி உகந்தவர் சித்தரே. சரிங்களா. யோக சமாதி உகந்தவர் சித்தரே. யாரு? திருமூலர் சொல்லியிருப்பாரு. கடுவெளி சித்தர் யாருங்க? வெட்ட வெளியே வழிபட்டவர். அடுத்த கொஸ்டின் அதான் வரும். வெட்ட வெளியே கடலை வழிபடுவர் யாரு? கடுவெளி சித்தர். 10th புக்கு ஓல்டு புக்ல இருக்கு. சரிங்களா. அடுத்து குதமை சித்தர் இருக்கா இல்லையா. அந்த குதமை சித்தர் வந்து நிலையாமையை பற்றி சொல்லியிருப்பாரு. 12th சிறப்பு தமிழில் இருக்கும். சரிங்களா. இந்த கொஷினில் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல். நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு சில கொஷின்லாம் பார்க்குறன்றப்ப நம்ம மறக்கவே கூடாது. சரிங்களா.
புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் யாரு? உவே சுவாமிநாதர். சரிங்களா? இவரோட அந்த பிறந்த நாளை தான், அதாவது 1855 பிறந்திருப்பாரு, 1942 இறந்திருப்பாரு. Feb 19 இலக்கிய மறுமலர்ச்சி தினமா செலிப்ரேட் பண்றோம். இப்போ 176வது பிறந்த நாள் இலக்கிய மறுமலர்ச்சி தினமா. எப்போ? Feb 19. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இது. காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவரது மேடை பற்றி மொழிபெயர்த்தவர் யாரு? திருவிக்கா தான். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அதுக்கு தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலைப்பின்ற தனித்திழங்கும் ஆற்றல் பெற்ற மொழின்னு சொன்னது யாரு? கார்டுவேல். அகத்தியனா சொல்லியிருப்பாரு காட்சி சாலையா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஹோக்கன்னா சொல்லியிருப்பாரு தமிழியன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரான்சிஸ் செலிஸ்னா சொல்லியிருப்பாரு தனி மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தாதா சாகே பால்கே விருது யாரு? தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1969. 12th சிறப்பு தமிழ்ல ஒரு புக்ல இருக்கும், ஒரு பாக்ஸ்ல இருக்கும். சரிங்களா? தாதா சாகே பால்கே விருது 1969. யாரு ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து தேவிகா ராணி வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? நாடக கலையை மீட்டெடுப்பது எனது குறிக்கோள் சொன்னது யாரு? நான் முத்துசாமி. சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து நாடக தலைமை ஆசிரியர். பம்மன் சம்பந்த முதலியார் வந்து நாடக ஆசிரியர். இந்த பம்மன் சம்பந்த முதலியார் தான் 1891 சுகுண விலாச சபை என்ற ஒரு சபையை உருவாக்கியிருப்பாரு. அது மட்டும் நாடக வெளி என்ற ஒரு நியூஸ் பேப்பரையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எனக்கு வந்து எழுதி காட்ட வந்து அவ்வளோ தெரியாதவங்க தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் நோட் வச்சு குறிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியல அப்படின்றப்போ நீங்கள் நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்றப்போ அதை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிட்டு ஒரு வெள்ளை பேப்பர் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து தெரியாத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து, ஆசியாவே மிக பழமை நூலகம் எது? தஞ்சை சரஸ்வதி நகால் நூலகம் மட்டும்தான். தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது கன்னிமரா நூலகம். சரிங்களா? மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பண்பட்டு வரும் செடி எது? கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, கீழாநெல்லி. இது மூன்றுமே ஒன்று தான். கீழ்காய், கீழ்வாய், கீழநெல்லி. உப்பள தொழிலாளர் ஓர்ப்பு வாழ்க்கை குறிக்கும் புதினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 வந்து ஒத்துருது, ஒன்று மட்டும் வேற யாருதோ. அதாவது ஃபர்ஸ்ட் அலைவாய் கதையில் கரிப்பு மணிகள் சேற்றின் மணி, இது 3மே யாருது? ராஜம் கிருஷ்ணன். சரிங்களா? 10th புக்ல இருக்கும். இதில் ஒரு கடலோர கிராமன்றது தோப்பில் முகமது மீரான் 1977 எழுதியிருப்பாரு. 1977 தோப்பில் முகமது மீரான். இவர் தான் சாவி நாற்கால் என்ற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு. சரிங்களா? இப்போ உப்பள தொழிலாளர்ன்றவன் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருப்பான். என்னது? கரிப்பு மணிகள். உப்புல வேலை செய்றவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப கருப்பாக கரிஞ்சு போயிருப்பாங்க. அலைவாய் கரையெல்லாம் கடல் ஓரத்து வரும். அப்போ உப்பள தொழிலாளர் வாக்குன்றப்ப கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழ் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னா பா. சிங்காரம். யாரு? பா. சிங்காரம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு புக், ஒரு 10th புக்கில் பாக்ஸ் கொஷினாக இருக்கும். 9th புக்கோ 10th புக்கோ. இவர் வந்து வெளிநாட்டில் இருந்து வேலை செஞ்சுருப்பாரு. புயலே ஒரு தோணி அப்படின்றது வந்து ஒரு இதுவாக இருக்கும். இவர் வந்து 7.5 லட்சமோ 5 லட்சமோ ஃபண்டு வந்து கொடுத்துருப்பாரு அந்த இதுவுக்காக கூட. முத்துராமலிங்கத்திற்கு தேசியம் காத்த செம்மல் என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? திருவிக்க தான். சரிங்களா? இதில் எல்லாருமே அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பேர் என்னது? செய்தி படம். நம்மளுக்கு நியூஸ்ல வந்து சொல்றாங்களா எல்லா இடத்துல. இது வந்து 12th சிறப்பு தமிழ்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10th ஓல்டு புக்லயும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தின் தொடக்கத்திலே செழுமைப்படுத்தவர் யாரு? புதுமை பித்தன். இது 12th சிறப்பு தமிழ்ல இருக்கு. சரிங்களா? தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாரு? நான் முத்துசாமி. நான் முத்துசாமின்னு 2 கொஸ்டின் வந்துருச்சு இப்பயே. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணம் அமைந்த நூல் சிரவண பிதுர்பதி. சரிங்களா? 10th ஓல்டு புக்ல இருக்கு. இந்த ஹரிச்சந்திர நாடகம் எது? அவர் பொய்யே பேசக்கூடாதுன்னு எடுத்திருப்பாரு. சரிங்களா? 50வது கொஸ்டின். இது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுவும் புக்ல தான் இருக்கு. அலெக்சாண்டர் ஸ்பெயின். நான் உங்களுக்கு ஷார்ட் கோடோட சொல்லித்தரேன். அலெக்சாண்டர் ஸ்பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். சரிங்களா? அலெக்சாண்டர் ஸ்பெயின்னா குறியீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அலெக்சாண்டர் வந்து போர் யுக்திகளுக்கு எப்பவுமே ஒரு குறியீடு வச்சிருப்பாரு. இல்லைங்களா? அலெக்சாண்டர் ஸ்பெயின்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங்க் மானஸ்கீனா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஹாங்க் மானஸ்கீனா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்டு பாரானா தானியங்கி இயந்திரம். ஜான் ஷெப்பர்டு பாரானா தானியங்கி இயந்திரம். இந்த தானியங்கி இயந்திரம் கண்டுபிடிச்சிருப்பாருல்ல, அவர் வந்து சாக்லேட் வந்து ஒரு மிஷினில் சாக்லேட் கொட்டுங்க, அதை பார்த்தா இந்த தானியங்கி பணியந்திரத்தை வந்து கண்டுபிடிப்பாரு. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? சாப்பாடு சப்பி சாப்பிட்றோம்ல, அது மாதிரி ஷெப்பர்டு தானியங்கி இயந்திரம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். மைக்கேல் ஆல்ரிச் ரொம்ப ரிச்சாக இருக்கவங்க தான் இணைய வணிகம் பயன்படுத்துவாங்க, ஞாபகம் வச்சுருக்கேன். இந்த 50 கொஸ்டின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன்.
நீங்கள் வந்து இல்லைங்க எனக்கு ஆன்சர் காமிக்காதீங்க, வெறும் கொஷின் மட்டுமே காமிங்க, நாங்கள் ஆன்சர் டெஸ்ட் மாதிரி போட்டுக்கிறோன்னு சொன்னீங்கன்னா இனி ஒரு கொஷின் பேப்பரில் வெறும் ஆன்சர் மட்டும் காமிக்கிறேன். இல்லை இதுவே ஓகே, நான் வந்து ஆன்சர் பார்க்குறது எங்களுக்கு நல்லா இருக்குது, எனக்கு இதோட கொஷின் தெரிஞ்சிருக்கு, எனக்கு நல்லா ஃபீல் ஆகுதுன்றப்போ அப்போ நான் ஆன்சர் கீ வச்சே காட்டுறேன். உங்களுக்கு எப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு டிஎம்பிசி எம்ப்ளாயி ஆகணுன்றதுக்காக தானே இந்த கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. தாமதமாகலாம், தள்ளி போகலாம், அது வருத்தப்படவே படாதீங்க. ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய இலக்கு வந்து வெற்றி அடையும். உங்களை அந்த ஐடி கார்டு கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக இந்த 2025 கண்டிப்பாக வந்து போட்டுருவீங்க. அந்த ஐடி கார்டு கண்டிப்பாக உங்கள் கழுத்தில் வந்து நீங்கள் அணிய போகிறீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து விடாமல் படிச்சுட்டே இருக்கணும். இன்றைக்கி இந்த கொஷினை பார்த்துருக்கீங்களா, நாளைக்கு பார்த்துட்டு தான் அடுத்த 50 கொஷினுக்கு போகணும். அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இந்த கொஷின் பேப்பரில் ஏதாவது தெரியாது எழுதி வச்சிருப்பீங்க, அதை படித்தா நெக்ஸ்ட் படிக்க போகணும். இன்றைக்கி 6th புக் படிக்கிறீங்களா, இந்த 6th புக் ஒரு டைம் கிளாஸ் நோட்ஸ் எடுத்து வச்சு அந்த நோட்ஸை படிச்சுட்டு தான் 7th போகணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 6th முடிச்சுட்டு 7th போடாது, நீங்கள் படிச்சுலாம் மறந்து போயிடுவீங்க. திரும்ப படிச்சுட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா, உங்களுக்கு இது இப்போ நான் சொன்னதெல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓகே இருந்தால் கண்டிப்பாக மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.